இந்த உலகில் புனிதமான செடிகளில் மிக உயர்ந்தது துளசி. துளசி அம்மா மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுகிறாள். வீட்டில் துளசி செடி இருந்தாலே அந்த வீட்டில் தெய்வீக சக்தி நிறைந்திருக்கும் என்று நம்பப்படுகிறது. அந்த துளசி அம்மாவை நாமெல்லாம் பக்தியுடன் இந்த ஸ்லோகத்தை சொல்லி வழிபடுவோம். இந்த ஸ்லோகம் இதோ மிகவும் சக்தி வாய்ந்த ஸ்லோகம். ஸ்ரீமத் துளசி அம்மா திருவே கல்யாணி அம்மா, வெள்ளிக்கிழமை தன்னில் விளங்குகின்ற மாதாவே, செவ்வாய்க்கிழமை செழிக்க வந்த செந்துருவே, தாயாரே உந்தன் தாளினையில் நான் பணிந்தேன். பச்சை பசுமையுள்ள துளசி நமஸ்தே, பரிமளிக்கும் மூலக் கொழுந்தே நமஸ்தே, அற்ப பிறப்பை தவிர்ப்பாய் நமஸ்தே, அஷ்ட ஐஸ்வர்யம் அளிப்பாய் நமஸ்தே, ஹரி உடைய தேவி அழகி நமஸ்தே, அடைந்தார்க்கு இன்பம் அளிப்பாய் நமஸ்தே, வனமாலை என்னும் மருவே நமஸ்தே, வைகுண்டவாசியுடன் மகிழ்வாய் நமஸ்தே, அன்புடனே நல்ல அரும் துளசி கொண்டு வந்து மண்ணில் மேல் நட்டு மகிழ்ந்து நீரூற்றி முற்றத்தில் தான் வளர்த்து முத்துப்போல் கோலமிட்டு செங்காவி சுற்றுமிட்டு திருவிளக்கும் ஏற்றி வைத்து பழங்களுடன் தேங்காயும் தாம்பூலம் தட்டில் வைத்து புஷ்பங்களைச் சொரிந்து பூஜித்த பேர்களுக்கு என்ன பயன் என்று ஹிருஷிகேசன் தான் கேட்க, மங்களமான துளசி மகிழ்ந்துரைப்பாள். மங்களமாயனை வந்து மகிழ்ந்து உபாசித்தவர்கள் தீவினையை போக்கி சிறந்த பலன் நான் அளிப்பேன். அரும்பிணியை நீக்கி அஷ்ட ஐஸ்வர்யம் நான் அளிப்பேன். தரித்திரத்தை நீக்கி செல்வத்தை நான் கொடுப்பேன். புத்திரன் இல்லாதவர்க்கு புத்திர பாக்கியம் அளிப்பேன். கன்னிகைகள் பூஜை செய்தால் நல்ல கணவரை கூட்டுவிப்பேன். கிரகஸ்தர்கள் பூஜை செய்தால் கீர்த்தியுடன் வாழ வைப்பேன். முமுக்ஷுக்கள் பூஜை செய்தால் மோக்ஷ பதம் நான் கொடுப்பேன். கோடிக்காராம் பசுவை கன்றுடனே கொண்டு வந்து கொம்புக்கு பொன் அமைத்து குளம்புக்கு வெள்ளி கட்டி கங்கை கரைதனிலே கிரகண புண்ணிய காலத்தில் வாளுருவி அந்தணர்க்கு மகாதானம் செய்த பலன் நான் அளிப்பேன் சத்தியம் என்று நாயகியும் சொல்லலுமே. அப்படியே ஆக வேண்டுமென்று திருமால் அருளிட்டார். இப்படியே அன்புடனே ஏற்றி தொழுதவர்கள் அற்புதமாய் வாழ்ந்திடுவர் பரதேவி தன்னருளால். இந்த எளிய ஸ்லோகம் நம் வாழ்க்கையில் அமைதி, ஆரோக்கியம், செல்வம் அனைத்தையும் தரும் சக்தி கொண்டது. இந்த துளசி அம்மா ஸ்லோகத்தை கூறி இந்த துளசியை தினமும் வழிபடுபவர்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும், அமைதி கிடைக்கும், முக்கியமாக நோய்கள் குறையும், தீய சக்திகள் அருகில் வரவே வராது. துளசி இலைக்கு மருத்துவ குணங்களும் நிறைய இருக்கு. அது உடலுக்கும் ஆரோக்கியத்தையும் மனதிற்கு அமைதியும் தருகிறது. முக்கியமாக துளசி அம்மாவை வழிபடுவது விஷ்ணு பகவானின் அருளை பெறும் வழி என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அதனால்தான் ஒவ்வொரு வீட்டிலும் துளசி மாடம் வைத்து தினமும் தீபம் ஏற்றி வழிபடுகிறோம். இந்த எளிய ஸ்லோகம் நம் வாழ்க்கையை நல்லதொரு பாதைக்கு கொண்டு செல்லும் சக்தி கொண்டது. நீங்களும் தினமும் இதை சொல்லி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை உணர்வீர்கள். ஸ்ரீமத் துளசி அம்மா திருவே கல்யாணி அம்மா.